Hi friends, welcome to Be an Example. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ப்ரோனவுன்ஸ். ஸோ ஆல்ரெடி பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பார்த்துட்டோம், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் பார்த்தாச்சு, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் பார்த்தாச்சு, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ்னால் என்ன? அதாவது ரெண்டு பேருக்கு இடையிலையோ இல்லாட்டி இரண்டு பொருட்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது அது வந்து ரெண்டு பொருட்களாகவும் இருக்கலாம், ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்களாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரெண்டு பொருட்கள் அல்லது இருவருக்கு இருக்கிற இடையில இருக்கிற ஒரு உறவை நாங்கள் சொல்லுறதுக்கு தான் இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ் பாவிப்போம். ஸோ ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸில் எத்தனை ப்ரோனவுன்ஸ் இருக்குது? ரெண்டு ப்ரோனவுன்ஸ் இருக்குது. அதாவது ஈச் அதர், ஒன் another. ஸோ ஈச் அதருக்கும் ஒன் anotherக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது பேர்லேயே பாருங்கள், ஈச் அதர். ஸோ நான் சொன்னேன் தானே, இருவருக்கு மேற்பட்டவர்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு உறவை குறிக்கிறதுக்கு, அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ் பாவிப்போம். ஸோ ஈச் அதர் என்னும்போது இருவர், அங்கே இருவர் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்காங்க. இரண்டு பேராக இருக்கலாம், அல்லாட்டி இரண்டு பொருட்களாக இருக்கலாம். ஒன் another என்னும்போது அது வந்து இரண்டுக்கு மேற்பட்ட, அதாவது மூன்று பேராக இருக்கலாம் அல்லது நான்கு பொருட்கள், இந்த மாதிரி இரண்டிற்கு மேற்பட்டவர்கள் அல்லாட்டி இரண்டிற்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இடையில இருக்கிற உறவை குறிக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஒன் another யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். ஓகே, இருவருக்கு இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன பாவிப்போம் இதில்? வெரி குட், ஈச் அதர். அதே மாதிரி ரெண்டுக்கு மேற்பட்ட ஒன் another. குட். ஸோ இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், ஸோ ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பார்க்க முடியல. அதாவது ஒரு வால் இருக்குது, அந்த வாலுக்கு இங்காலையும் அங்காலையும் இருவர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களால ஒருத்தர் பார்த்து கொள்ள முடியவில்லை. ஸோ அதை நாங்கள் என்ன செஞ்சு சொல்ல போகிறோம்? they were not able to see each other. இங்கே நாங்கள் each other யூஸ் பண்ணுறோம். ஏன்? இருவர், இரண்டு பேர் மட்டுமன்றதால they were not able to see each other. இப்போ ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன், அந்த செலிப்ரேஷனில் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ராஜ் அண்ட் இம்லி ரெண்டு பேர் அவங்களும் அந்த கிஃப்டை பரிமாறிக்கொள்கிறாங்க. ஸோ ஒரு செலிப்ரேஷனில் அவங்க அந்த கிஃப்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒன் another கிஃப்ட். ஸோ இந்த பிக்சரில் ரெண்டு பேர் மட்டுமே இருந்தாலும், ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் வந்து கொடுத்துக்கொள்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு பர்த்டே பார்ட்டினா ஒருத்தருக்கு மட்டும்தான் கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து மாறி மாறி கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். ஸோ அந்த செலிப்ரேஷனில் ஒரு வீட்டில் ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒன் another, ராஜ் அண்ட் இம்லி கேவ் ஒன் another gifts. ஓகே, இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று செய்வோம். ஸோ இதில் 5 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 சென்டென்ஸையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பிக்சராக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த ப்ரோனவுன் வரும்ன்றதை நீங்கள் அதில் ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஸோ முதலாவது, the children were fighting with. இப்போ சண்டை பிடிக்கிறாங்க. ஸோ சில்ட்ரனை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ரெண்டு பேர். ஓகே, ஸோ ஒரு ஆளாக இருந்தால் சைல்டு சிங்குலர் ப்ரோனவுன். ஸோ நாங்கள் இங்கே வந்து ரெண்டு பேர் அல்லது ரெண்டுக்கு மேலேயும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ரெண்டு பேர். ஸோ ரெண்டு பேர் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன ப்ரோனவுன் வரும்? ஓகே, the children were fighting with. ரைட். அடுத்தது, they all support. ஓகே, ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸில் எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆஃபீஸ் ரெண்டு பேருக்கு மேற்பட்டவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ ஸோ they all support. ஓகே, ரைட். மூணாவது, they cannot see from the mirror. அதாவது கண்ணாடியில் அவங்களால
பார்த்துக்க முடியல. ஸோ ஒரு கண்ணாடி அணைக்குள்ள 2 பேர். ஸோ they cannot see from the mirror, right? We help. ஓகே, ஸோ ஸ்கூல் இருக்குது, அங்கே ஸ்கூலில் எல்லாரும் படிச்சிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து 2 பேருக்கு மேலே we help. ஓகே, ரைட். 5வது, ராஜ் அண்ட் ஜேம்ஸ் ஹெல்ப்ட். ராஜ் அண்ட் ஜேம்ஸ், ஸோ இங்கே 2 பேர். ஸோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ப்ரோனோம் வரும்? ஓகே, ஸோ எல்லாரும் ஃபில் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்ததான் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஓகே, the children were fighting with each other. 2 பேருன்னு சொன்னதால each other. Okay, they all support one another. So they all, so எல்லாரும் அவங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிக்கொள்கிறாங்க. they cannot see each other from the mirror. so 2 பேருன்னு சொன்ன, so each other. we help one another. okay, so we, so 2 பேருக்கு மேலே. ராஜ் and ஜேம்ஸ் helped each other. okay, so each otherக்கும் one otherக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லெசனில் வந்து நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பற்றி பார்ப்போம். மீண்டும் நல்ல குட்டி குட்டி வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி an example.